நீட் தேர்வுதான் தகுதிக்கான எல்லை என்றோ அளவீடு என்றோ யாரும் நினைக்கவே தேவையில்லை. நீட் தேர்வில் தேர்ச்சி பெற இயலவில்லை என்றால் அந்த மாணவர்கள் தகுதி குறைபாடு உள்ள மாணவர்கள் என்று அர்த்தம் கொள்ள தேவையில்லை. ஆனால் நீட் தேர்வில் தேர்ச்சி பெறாமல் போனால் அதை ஒரு குறைபாடாக கருதி மிகுந்த மன உளைச்சலுடன் ஆளாகும் சூழலும் நிலவுகிறது. சிலர் தங்களது உயிரை மாய்த்து கொண்ட துயர சம்பவங்கள் கூட தமிழகத்தில் நிகழ்ந்துள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த சட்டமன்றம் ஏற்கனவே பலமுறை நீட் விலக்கு கோரி தீர்மானங்களை நிறைவேற்றியுள்ளது. மருத்துவ மாணவர் சேர்க்கை தொடர்பாக மாநிலத்திற்கு விலக்கு வழங்க சட்ட முன்வடிவையும் நிறைவேற்றி அனுப்பியுள்ளது. அவை அனைத்தும் தமிழ்நாட்டு மக்களின் ஜனநாயக விருப்பத்தை பிரதிபலிப்பவை. இந்த பேரவையின் ஒருமித்த குரலை ஒன்றிய அரசு மதிக்க வேண்டும். மாநிலங்களின் உரிமையை மதிப்பதே கூட்டாட்சியின் அடிப்படை. தமிழ்நாட்டின் சமூக நீதி மரபையும் கல்வி முன்னேற்றத்தையும் மருத்துவ சேவை மாதிரியையும் பாதுகாக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். நீட் தேர்விலிருந்து மாநிலத்திற்கு விலக்கு அளிக்கும் வகையில் தமிழ்நாடு இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கை சட்டம் முன் வடிவை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை 2021 ஒருமனதாக நிறைவேற்றி இருந்தும் மேதகு குடியரசுத் தலைவர் அவர்களால் அச்சட்டம் முன்வடிவிற்கு ஏற்பிசைவு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2026 மே 3 அன்று நடைபெற்ற நீட் தேர்வானது கேள்வித்தாள் கசிந்த குற்றச்சாட்டுகளுக்கு பிறகு ரத்து செய்யப்பட்டது. பின்னர் 2026 ஜூன் 21 அன்று மறுதேர்வு நடத்தப்பட்டது. கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியானதால் தேர்வின் நேர்மை மற்றும் நம்பிக்கை தன்மையை குறித்து நாடு முழுதும் கேள்விகள் எழுந்தன. அதனை தொடர்ந்த போராட்டத்தின் விளைவாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தன் பதவியை ராஜினாமா செய்ததுடன் தேர்வு அமைப்பை முழுமையாக சீர்திருத்துவதற்கு புதிய பணிக்குழு ஒன்றும் ஒன்றிய அரசால். மேலும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிதி ஆயோக்கின் 11வது ஆளுநர் குழு கூட்டத்தில் நீட் தேர்வு கிராமப்புற மற்றும் சமூக பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களை பாதித்துள்ளதை சுட்டிக்காட்டி அத்தேர்வுக்கு தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவிப்பதையும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் MBBS, BDS மற்றும் ஆயுஷ் படிப்புகளில் மாநில ஒதுக்கீட்டு இடங்கள் அனைத்தையும் நிரப்ப தமிழ்நாட்டிற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்பதையும் ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தி உள்ளார்கள். இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு சமூக நீதி மற்றும் சம வாய்ப்பை உறுதி செய்யும் வகையில் தேசிய மருத்துவ ஆணைய சட்டம் 2019, இந்திய மருத்துவ முறைகளுக்கான தேசிய ஆணைய சட்டம் 2020, ஹோமியோபதிக்கான தேசிய ஆணைய சட்டம் 2020 மற்றும் தொடர்புடைய பிற தேவையான திருத்தங்களை மேற்கொண்டு நீட் நுழைவு தேர்வு முறையை ரத்து செய்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மதிப்பெண்களின் அடிப்படையில் மாநில அரசே மருத்துவ மாணவ சேர்க்கையை நடத்தி கொள்ள வழிவகை செய்ய வேண்டும். நீட் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கல்வி என்ற பொருண்மையை பொது பட்டியலில் இருந்து மானிய பட்டியலுக்கு மீண்டும் மாற்றுவதுதான். அவ்வாறு மாற்றம் செய்யப்படும் வரை இடைக்கால தீர்வாக ஒரு கருத்தை, ஒரு புதிய சிந்தனையை ஆட்சிக்கு வரும் முன்பே கல்வியாளர்கள் மற்றும் அரசியல் சாசன சட்ட வல்லுநர்களின் பரிசீலனைக்காக நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்வைத்திருந்தார். கல்வி தொடர்பாக மாநிலங்கள் இயற்றும் சட்டங்களுக்கு முன்னுரிமை வழங்கும் வகையில் சிறப்பு பொதுப்பட்டியல் ஒன்றை கூடுதலாக உருவாக்கலாம் என்பதே அந்த கருத்து. ஒரு ஆக்கப்பூர்வமான மற்றும் ஆரோக்கியமான விவாதம் நடந்தால் நிச்சயம் வழி பிறக்கும் என்பதே நம் முதல்வரின் எண்ணம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இன்று நாம் கொண்டு வரும் தீர்மானத்தின் மூலம் வைக்கப்படும் கோரிக்கை அரசியல் சார்ந்த கோரிக்கை அல்ல. இது தமிழ்நாட்டின் மாணவர்களின் எதிர்காலம் குறித்த கோரிக்கை. இது சமூக நீதி குறித்த கோரிக்கை. இது அரசியலமைப்பின் கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கும் கோரிக்கை. இது ஒவ்வொரு திறமையான மாணவருக்கும் சமமான வாய்ப்பை வழங்க வேண்டும் என்ற மனிதநேய கோரிக்கை. இதனை அடிப்படையாக கொண்ட தீர்மானத்தை இப்பொழுது நான் முன்மொழிவதில் ஒரு மருத்துவராக, குறிப்பாக நீட் தேர்வு எழுதாமல் மாநில சேர்க்கை முறைப்படி மருத்துவ படிப்பில் சேர்ந்த மருத்துவர் என்ற முறையிலும் IRS பணிக்கு முன் 5.5 ஆண்டுகள் ஒரு கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவராக பணியாற்றவன் என்ற முறையிலும் மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் அடைகிறேன். இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் கேட்டுக்கொள்கிறேன்.